பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம மயில் வந்து பாண்டியனோட கால்ல விழுந்து, "தயவு செஞ்சு என்ன ஒரு டைம் மன்னிச்சுருங்க மாமா. இனி நான் எந்த தப்புமே பண்ண மாட்டேன். பொய்யும் சொல்ல மாட்டேன்னு" சொல்லி கெஞ்சுறாங்க. இங்க பாண்டியன் இருந்துட்டு, "இங்க பாருப்பா, இதுக்கப்புறமும் உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. நீ தயவு செஞ்சு உன் அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணு" அப்படின்னு சொல்லவும், உடனே இங்க நம்ம மயில் இருந்துட்டு, "அப்பா அம்மாவா? வேண்டாங்க மாமா. வேண்டவே வேண்டாம். என் அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப பாவம். தயவு செஞ்சு என் அப்பா அம்மாவுக்கெல்லாம் இது தெரிய வேண்டாம். என்னை இது ஒரு டைம் மட்டும் மன்னிச்சிருங்கன்னு" சொல்லிட்டு இங்க நம்ம மயில் வந்து ரொம்பவே அழுகுறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, "என்னடி உன் அப்பா அம்மா பாவமா? பொய் சொல்லி எங்க குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க. நீயும் கூட உடந்தையா தான் இருந்தவ. குடும்பமா சேர்ந்து ஃப்ராட் வேலை பண்ணிட்டு இப்போ உன் அப்பா அம்மா ரொம்ப பாவம்னு சொல்லி சொல்ற. அப்போ நாங்கெல்லாம் பாவம் இல்லையா? நாங்க என்ன எல்லாருக்கும் பிரச்சனையை குடுத்துக்கிட்டு இருக்கவங்களா? இல்ல மத்தவங்கள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்களா? உங்கள மாதிரி ஃப்ராட் வேலையா பார்த்துக்கிட்டு இருக்கோம்? இல்லல்ல. என்னமோ உன் அப்பா அம்மா அப்படியே பெரிய உத்தமங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏங்க நீங்க ஃபோன் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாண்டியனுமே எங்க மாணிக்கத்துக்கு கால் பண்ணி, "சீக்கிரமா நீங்க கிளம்பி வீட்டுக்கு வாங்க" அப்படின்னு சொல்லுவோம். மாணிக்கம் இருந்துட்டு, "என்ன சம்மந்தி, ஏதாவது விசேஷமா? இல்ல மயில் வந்து பிரெக்னென்ட்டா இருக்காளான்னு" கேட்கவும், "நீங்க வீட்டுக்கு வாங்க, எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம்னு" சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து ஃபோன வச்சுடுறாங்க. நம்ம மாணிக்கம் பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. உடனே பாக்கியத்துக்கு அதாவது பாக்கியத்த கூப்பிட்டு, பாக்கியம் உடனே சம்மதி நம்மள வீட்டுக்கு வர சொல்றாரு. என்னமோ தெரியல. மயிலு கர்ப்பமா இருக்காளா என்னன்னு தெரியல. அத சர்ப்ரைஸா சொல்லணுன்றதுக்காக தான் வீட்டுக்கு வர சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்லவும், உடனே இங்க பாக்கியம் இருந்துட்டு, அவர் வாயாலே சொன்னாராயா மயில் கர்ப்பமா இருக்கான்னு சொல்லிட்டு. "இல்ல பாக்கியம், நான் அப்படிதான் நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமா நெனப்ப" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா கிளம்பி இப்போ பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. இப்போ பாண்டியனோட வீட்டுக்கு வந்ததுமே இங்க நம்ம பாண்டியன் இருந்துட்டு, "வாங்கம்மா வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அதாவது கூப்பிடவும், உடனே இங்க மயில் வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இங்க நம்ம கோமதி வந்து எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. "இப்படி ஃப்ராட் வேலை பண்ணி என் பிள்ளையோட வாழ்க்கையவே கெடுத்துட்டீங்களே! நீங்கலாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எங்க மயில் பயங்கரமா அழுகுறாங்க. இங்க மாணிக்கமும், பாக்கியமும் அப்படியே பச்சையா நடிக்கிறாங்க. "சத்தியமா இதெல்லாம் நாங்க பொய் சொல்லல. நாங்க உண்மைய தான் சொன்னோம். உண்மையாவே மயில் படிச்சிருக்கா" அப்படின்னு சொல்லிட்டு இப்பவுமே அதாவது பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. "அப்போ நீங்க இப்ப கூட திருந்தவே இல்லல்ல? ஒழுங்கு மரியாதையா உங்க பொண்ண உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க. இல்லன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு எங்க பாண்டியன் வந்து பயங்கர கோவப்படுறாங்க. நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "என்ன சம்மந்தி, நீங்க பாட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டா நாங்க கூட்டிட்டு போயிடணுமா? கண்டிப்பா அப்படிலாம் போகவே முடியாது. என் பொண்ண நீங்க கொடுமைப்படுத்துறீங்களா? இப்பவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணி உடனே வர சொல்றேன். உங்கள கூண்டோட தூக்கி உள்ள வைக்க சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா இங்க பாக்கியம் சொல்லவும், இங்க நம்ம கோமதி இருந்துட்டு, "பாத்தீங்களாங்க, தப்பும் பண்ணிட்டு எவ்வளோ தைரியமா துணிச்சலா பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, இவங்கள பார்த்து தாங்க கத்துக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி பயங்கரமா கோவப்படுறாங்க. இனி என்ன நடக்கும்? மயில் விஷயத்துல நம்ம பாண்டியன், கோமதி எல்லாம் என்ன முடிவெடுக்க போறாங்க? என்ன நடக்கும்? அப்படின்றத நம்ம வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க் யூ.